மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 1 2024 புதன்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர் தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை நடத்திட்டு இருக்கோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கோவிஷீல்டு தடுப்பூசியால் வந்து பார்த்திங்கன்னா அரிதான பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் நீதிமன்றத்தில் வந்து ஒத்துட்ருக்குறாங்க. அதாவது கொரோனாவால் வந்து கோவிஷீல்டு தடுப்பூசியால் வந்து மிக அரிதான பக்க விளைவான ரத்தம் முறைதல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கரோனா பரவலின் போது இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி தான் வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதனால் வந்து இந்தியாவின் சீரம் நிறுவனம் வந்து இந்த தடுப்பூசியை தயாரித்து விற்பனை செஞ்சது. ஓகேங்களா. இப்போ இது வந்து ரீசெண்டாக இது ஒரு பொருளை கிளப்பினால இதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கரோனா போது பார்த்திங்கன்னா இந்தியாவின் சீரம் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு தயாரித்து இந்தியாவில் வந்து விற்பனை செஞ்சது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் பெருமிதமாக கூறப்படும் குடைவோலை முறை வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு தவிர வேறு எதுலேயுமே குறிப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா குடைவோலை முறையுடைய எந்த கல்வெட்டு குறிப்பிடுது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேங்களா. அடுத்து வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்ய புதிய இணையதளம் வந்து வனத்துறை வந்து தகவல் இருக்குது. அதை வந்து நம்ம வீட்டில் வந்து வேறு ஏதாவது இந்திய வகை இல்லாமல் வெளிநாட்டு வகை நாய்களையோ பூனைகளையோ இல்லை கிளியோ அந்த மாதிரி எதாவது வளர்த்தோம் அப்படின்னா இந்த வலைதளத்தில் போய் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும். பரிவேஷ் 2.0 அப்படின்ற இணையதளத்தில் போய் பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த இணையதளத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் வெளிநாடு உயிரினங்களை வீடுகளில் வளர்ப்பவர் வந்து பார்த்திங்கன்னா அது குறித்த தகவல்களை புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பரிவேஷ் 2.0 அப்படின்ற இணையதளத்தில் வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி பார்த்திங்கன்னா வெளிநாடு உயிரினங்களை வீடுகளில் வளர்ப்பது குறித்தும் அவற்றின் பிறப்பு பதிவு மற்றும் வேறு நபர்களுக்கு மாற்றம் செய்வது தொடர்பான பதிவு செய்யும் நடைமுறை வந்து பின்பற்றப்பட்டு வருது. ஓகேங்களா. வன உயிரியல் பாதுகாப்பு சட்டம் 1972. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 4 வகைப்படுத்தப்பட்டுள்ள உயிரினங்களுக்கு வந்து இந்த விதிகள் பொருந்தும். இந்த இனங்களை வந்து எந்த ஒரு உள்நாட்டு இனங்களுடன் இனக்கலப்பு செய்ய வந்து அனுமதி கிடையாது. ஓகேங்களா. வேறு எது கூடயும் இணைஞ்சு புதுசாக ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வாக்காளர் பட்டியலுக்கு வந்து யார் வந்து பொறுப்பாவார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. வாக்காளர் பதிவு அலுவலர். ஓகேங்களா. EROன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதுக்கு பொறுப்பாவார். ஓகேங்களா. பெயர் நீக்குதல் சேர்த்துதல்லாம் சேர்த்து. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதாவது பருவகால காய்ச்சல் என்பது இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸால் ஏற்படும் மிக கடுமையான சுவாச நோய் தொற்றாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவ காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா 2 பருவங்களில் வந்து பரவும். ஜனவரி முதல் மார்ச் வரை உள்ள பருவத்திலையும் மழை காலத்துக்கு பிந்தைய காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எகிப்தில் செய்திகள் மற்றும் சுவரொட்டுகளை உருவாக்க தாவர மூலப்பொருள்னா பாப்பிரஸ் அப்படின்றது பயன்படுது. ஓகேங்களா. பாப்பிரஸ் அப்படின்றது வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒரு தாவரம். அந்த பாப்பிரஸ் தாவரத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்து நம்ம அதில் எழுதி பயன்படுத்திருக்கோம். நம்ம புக்கில் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலாருடைய தெய்வ நிலையத்தின் வந்து சத்தியஞான சபை முன் 70 ஏக்கர் பரப்பளவில் பெருவெளியில் 100 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வந்து ஒப்புதல் அளித்துள்ளது தமிழக அரசு. இது வந்து பார்த்திங்கன்னா 2023 அக்டோபர் 5 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிடப்பட்டுச்சு. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த 25% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஏழைங்க யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வந்து வசதியானவங்க தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது சம்மந்தமான ரிலேட்டடு இதில் நமக்கு எக்ஸாம் வைஸ் என்ன தேவையோ அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் சொல்லிடுறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4 பிரிவு 45 வந்து பார்த்திங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா கல்வி 10 ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. ஓகேங்களா. அரசியலமைப்பு பகுதி 4 பிரிவு 45 சொல்லுது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்று 1993 உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்துச்சு. 2002 அரசியலமைப்பு சட்டம் 86வது முறையாக திருத்தப்பட்ட போது பிரிவு 21A அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஓகேங்களா. 2002 86வது சட்டத்தில் பிரிவு 21A வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா
2002 86 சட்ட திருத்தத்தில். ஓகேங்களா. இதனை இயற்றும் சட்டம் மூலம் எந்த வகையிலும் தரம்பெறுவதோ அந்த வகையில் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 51A வந்து பார்த்திங்கன்னா கே அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அது கேன்ற ஒரு பிரிவு. அந்த பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் மூலம் குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது வந்து பெற்றோர்களின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து அடிப்படை கடமையில் வருது. சரிங்களா. எத்தனை ஆர்டிகல்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேராத விதி எதுன்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறோம் பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 45, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 21, பிரிவு 51A. ஓகேங்களா. இவ்வளோ பார்க்குறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாத எதுன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2009 கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட போது அது அனைவருக்கும் கல்வி அடிப்படையில் உரிமையை நிலைநாட்டும் ஆயுதம் என்று போற்றப்பட்டது. ஓகேங்களா. 2009 கல்வி உரிமை சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும் போது பார்த்திங்கன்னா அது அனைத்துக்கும் வந்து கல்வி உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வேண்டும். அந்த குழந்தைகளின் கல்வி செலவினை வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து அரசு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்வி வந்து எந்த பட்டியல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்குது. ஓகேங்களா. கல்வி பொதுப்பட்டியல் உள்ளதுனால மத்திய மாநில அரசு 2 பேருக்குமே வந்து கல்வியை முன்னேற்றத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. சரிங்களா. இந்த இடத்தில் கல்வி உரிமை சட்டத்தில் விதிகளை கவனிக்க வேண்டியுள்ளது. இந்த சட்டத்தில் 2வது அத்தியாயத்தில் பள்ளிகளை நடத்துவது அரசின் கடமை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா. பள்ளிகளை முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா அரசால் மூட முடியாது. பள்ளிகளை நடத்த வேண்டியது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வசிக்கும் பகுதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் தான் சேர்வதற்கு அந்த மாணவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் 2002 உள்ளிட்ட உத்தரவில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட மாணவர் படிக்கக்கூடிய அருகாமையில் இருக்கிற அரசு பள்ளிகள் விட்டுட்டு மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் சேர்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து நாடி இருந்தார், நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அது வழங்கப்படாது. ஓகேங்களா. மாணவர் வசிக்கும் பகுதியில் வந்து குறிப்பிட்ட அரசு பள்ளிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் தனியார் பள்ளியில் சேரும்போது அந்த கட்டணத்தை வந்து அரசே ஏற்கும். சரிங்களா. அடுத்து வேதாரண்யம் உப்பு அள்ளிய தியாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்துகிறாங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் நடைபெற்றது. 94வது ஆண்டு நினைவு தினத்தை வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க. எப்போ அப்படின்னா 1930 ஏப்ரல் 30 ராஜாஜி தலைமையிலான நடைபெற்றது. சர்தார் வேதரத்னமும் வந்து அதில் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. வேதாரண்யத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 30 வந்து பார்த்திங்கன்னா உப்பு அள்ளிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வந்து நடைபெறும். ஓகேங்களா. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு. அடுத்து இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகேங்களா. 26வது தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. ஓகேங்களா. இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தினேஷ்குமார் திரிபாதி. இது முன்னால் இருந்தவர் யார் அப்படின்னா ஹரிகுமார் அப்படின்ற 40 ஆண்டுகால பணிக்கு பிறகு வந்து ஓய்வு பெறுறாரு. அவருக்கு பதிலாக வந்து தினேஷ்குமார் திரிபாதி வந்து பதவியேற்றுக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் எத்தனை மக்களவை தொகுதி இருக்குன்னா 21. ஓகேங்களா. 147 சட்டப்பேரவை தொகுதி இருக்குது. சும்மா டெய்லியும் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அடுத்து ஜூனியர் பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து அடுத்த ஆண்டு குவஹாத்தில் வந்து நடத்துகிறது தான் இந்தியா வந்து திட்டமிட்டிருக்கு. அல்பேனியாவில் நடைபெற்ற 10 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்குனா உலக கேடிட்ராபிக் மற்றும் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் வந்து இந்தியாவின் வந்து ஷர்வனிகா அவங்க வந்து 8 வயசு, அவங்க வந்து ரேபிட் பிரிவில் வந்து தங்கமும் பிளிட்ஸ் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும் ஜெயிச்சு வந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விஸ்வநாத் சுரேஷ் 48 கிலோலையும், ஆகாஷ் கோர்கா 60 கிலோவிலும், பிரீத் மாலிகா 67 கிலோவிலும் ஆகியோர் வந்து அரையிறுதிக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியான இந்திய அணி ரோஹித் சர்மா தலைவில் வந்து 15 பேருடன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பட்டியல் வந்து மாற்றத்திற்குரியது, எப்போ வேணால் மாறலாம். ஓகேங்களா. மே 1 இரவு 11 மணி அளவுக்கு கடைசி அவகாசம், எப்போ வேணால் மாற்றலாம். இன்றைக்கி தான் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. யாரையாவது எடுக்கணுன்னாலும் எடுப்பாங்க, இல்லை புதுசாக சேர்க்கணும் நீக்கணுன்னாலும் நீக்குவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்பெயினில் நடைபெறும் மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வீரர் வந்து உள்நாட்டவருமான ரஃபேல் நடால் வந்து காலிறுதிக்கு வந்து முன்னேறி இருக்கிறார். ஓகேங்களா. சீனாவில் நடைபெற்று வரும் தாமஸ் சூப்பர் கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அணிந்து தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0-5 என்ற கணக்கில் வந்து சீனா வந்து இந்தியாவை தோற்கடிச்சிருச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை பஞ்சாபுக்கு உண்டான ஆட்டம் வந்து நடைபெற இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே தினத்தில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக நலவாரியங்கள் வந்து தோற்றுவிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னு பார்ப்போம். தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நலவாரியங்களுடன் கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக வாரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உப்பு உற்பத்தி, இணைய வழி தற்சார்பு தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமானது. ஓகேங்களா.
புதுசாக ஏற்படுத்தின வாரியங்கள் அதெல்லாம். ஓகேங்களா. சித்திரை பட்டத்திற்கு ஏற்ற எல் ரகங்களை வந்து வேளாண்துறை வந்து பரிந்துரைச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா VRI4, TMV7, SVPR1 ஆகிய சித்திரை பட்டத்திற்கு ஏற்ற எல் பருவங்கள். இதில் வந்து மகசூல் அதிகரித்து தரக்கூடியது. ஓகேங்களா, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ரீ சாரதா மடத்தின் தலைவர் பௌரவ் ராஜிகா ஆனந்த பிராணா மகாதாஜி. ஓகேங்களா, அவர் வந்து இறந்துட்டார். பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைவு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறுனா ஏன்னா அடுத்த தலைவர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இன்றைக்கி நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிஸ் மோடில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தாலே போதும். நம்ம யூடியூப் சேனல்லையும் கேட்பாங்க, டெலிகிராம் சேனல்லையும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.